இந்த பாதகத்தின் சொந்தக்காரரவர் என்னிடத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். தந்த ஒரு பலனை அவர் வருவரை காத்துக் கொள்வீர். என்னை நம்பியவர் தந்த ஒரு பலனை அவர் வருவரை காத்துக் கொள்வீர். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதகத்தின் சொந்தக்காரரவர் என்னிடத்தில் சொந்தமானார். இந்த பாதகத்தின் சொந்தக்காரரவர் என்னிடத்தில் சொந்தமானார். அவர் வருநாளில் என்னை கரமசைத்து நம்மை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வருநாளில் என்னை கரமசைத்து நம்மை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே பாடி பாடி மகிழ்ந்திடுவேன். அங்கே அவருடனே பாடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதகத்தின் இந்த பாதகத்தின் சொந்தக்காரரவர் என்னிடத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த ஒரு பலனை அவர் வருவரை காத்துக் கொள்வீர். என்னை நம்பியவர் தந்த ஒரு பலனை அவர் வருவரை காத்துக் கொள்வீர். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதகத்தில் சொந்தக்காரரவர் என்னிடத்தில் சொந்தமானார். இந்த பாதகத்தில் சொந்தக்காரரவர் என்னிடத்தில் சொந்தமானார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் நீ கொடுத்த பொறுப்பை இழக்காதபடிக்கு என் தேவன்களை காத்து வருகிற தேவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஓ ரப ஷபலத ரத்தனி கடமலத ரஜோல கமந்தது ஷபலத ரத்தனி கடமலத ரக்கமலது. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளில் நினைத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்திலே ஆடி பாடுகிற தேவை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நாம் தேவன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை உணர்ந்தவர்களாய் எலியாவின் தேவன் நாம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசரின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திருவார். உண்மையாய் அவருடைய வல்லமையை உணர்ந்தவர்களாய், அவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் உள்ளத்தை திறந்து அவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நாம் தேவன், வல்லமையின் தேவன் நாம் தேவன். எலியாவின் தேவன் நாம் தேவன், வல்லமையின் தேவன் நாம் தேவன். தாசரின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசரின் ஜெபம் கேட்பார்,
தேவ மனிதர் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதர் வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதர் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதர் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதர் கர்த்தரே தேவன் என்றே ஆச்சரித்தோம் ஆமென் கர்த்தரே தேவன் என்றே ஆச்சரித்தோம் தேவஜனம் கிருபை செய்து தேவ மனிதர் பலிபீடம் செப்பனிட்டு பலியுகினார் தேவஜனம் பலிபீடம் செப்பனிட்டு பலியுகினார் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதர் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதர் கர்த்தரே தேவன் என்றே ஆச்சரித்தோம் கர்த்தரே தேவன் என்றே ஆச்சரித்தோம் கர்த்தரே தேவன் என்றே ஆச்சரித்தோம் கர்த்தரே தேவன் என்றே ஆச்சரித்தோம் வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பலி தந்த ஜீவ தேவன் வானங்களை திறந்தே அக்கினியால் பலி தந்த ஜீவ தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்றே ஆச்சரிப்போம் கர்த்தரே தேவன் என்றே ஆச்சரிப்போம் கர்த்தரே தேவன் என்றே ஆச்சரிப்போம் கர்த்தரே தேவன் என்றே ஆச்சரிப்போம் அக்னியை எழுப்பி அவருடைய பலிகளை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்த முடியும் கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி என்று சொல்லும் ஓ ரவக்கட வாஷவலத ரந்தரி கடவலது ரிமக்கந்தனி யோகன வாஷவலத ரந்தரி யோகன வாக்கன வந்தர கடவலது ஓ மே துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஓ உம்முடைய தாசனுடைய ஆண்டவரே வார்த்தையை கடன்படும்படியா தேவரே இறங்கின தயவுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உட்பக்கமாய் திரும்பும்படியாய் தேவன்களை ஏற்படுத்தியிருந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஓ glory 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 மகிமை ஆண்டவரே ஓ ரப ஷலத ரந்தனி கடவலது தேவனுடைய பிரசன்னத்தில் இறங்கி இருக்கிறோம் ஓ ரப ரந்தனி யூகரப ஷலத ரந்தனி கடவலது ஓ ரிமந்தனி யூகரப ஷலத ரந்தனி கடவலது பக்கத்தில் உள்ளவங்களை பார்க்கறதுக்காக நீங்க வரல எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை எடுத்து அந்நிய பாஷையில் இருந்து ஆவியில் நிறைந்து ஊரில் ஷலத ரந்தனி யூகரப ரந்தன கடவலது ஓ ரியாந்துனி பாக்கனபு ஷலத ரந்தன கடவலது ரக்கவலது ஓ மே துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஓ ரஹமந்தனியோ கடவா ஷலத ஓ ரிஹந்தனியோ கடவா ஷலத ரந்தனி கடவலது ரக்கவலது ஆராதனைக்கு நேரம் கடந்து செல்லும் பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடமே ஆவியில் நிறைந்திடமே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவரை உயர்த்தி அபிஷேகத்தில் நிறைந்து ஆராதிப்போம் பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரம்பிடுமே பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில்
பாய்ந்திடுவே அக்கினியாய் இறங்கிடுவே அக்கினாவாக பெருங்காற்றாக வீசிடுவே இடனடியாக பாய்ந்திடுவே எழுந்து பள்ளத்தாக்கிடுவே ஒரு சேனையை நான் காண்கிறேன் கண்டிடுவே தீர்க்க தரிசனம் உரைத்திடவே எழுந்து பள்ளத்தாக்கிடுவே ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுவே தீர்க்க தரிசனம் உரைத்திடவே அக்கினியாய் இறங்கிடுவே அக்கினாவாக அமர்ந்திடுவே பெருங்காற்றாக வீசிடுவே ஜீவநதியாக பாய்ந்திடுவே அக்கினியாய் இறங்கிடுவே அக்கினாவாக அமர்ந்திடுவே பெருங்காற்றாக வீசிடுவே ஜீவநதியாக பாய்ந்திடுவே அக்கினியாய் இறங்கிடுவே அக்கினாவாக அமர்ந்திடுவே பெருங்காற்றாக வீசிடுவே ஜீவநதியாக பாய்ந்திடுவே கரணத்து ஒரு ரபல பாஷமல ரந்தனி கடவல ஓடி பாபா பாபல ரந்தனி கடவல ரப்பமல ஓபல ரந்தனி கடவல ரக்கப்பமல ஒரு மந்தனி ஓகல பாஷமல ரக்கப்பமல இதோ கடைசி நாட்களில் மாம்சமான யாவரையும் யாவரை ஊற்றுவே என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுது சபையிலே ஊற்றுகிறார்கள் ஊற்றுமாட்டவரே 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 ஓடி கடவா சமல ரந்தனி கடவல ரக்கப்பமல ரந்தனி கடவல ஓடி சமல ரந்தனி கடவல ரக்கப்பமல இக்கட்டுகள் உடைக்கப்படும் அப்பா எல்லா தேவையான காரியங்கள் உடைக்கப்படுவதற்காக நன்றி விடுதலையாயார் இருப்பதற்காக ஸ்தோத்திரமானவரே இவள கடமாந்தன் யோகன வாஷபல ரக்கப்பமல இமந்தன் யோகன வாஷபல ரக்கப்பமல யோகன வாஷபல ஓமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஓ ரகன வாஷபல ரந்தனி கடவல ஓ நக்கு ஸ்தோத்திரம் ஓரால் ஹந்தன ஹடபு கலபாஷ் அத ரந்தன ஹடபு ரிமந்தனியோ ரகலகந்தனியோ கமந்தனு ரிஹலந்தன ஹடபாஷபலத ரக்கபலது இதோமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய ஜனமாகிய நாங்கள் ஆண்டவரே ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை அறிந்திருக்கிற ஜனமாய் என் கர்த்தரால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிற ஜனமாய் ஆண்டவரே மெய்யாய் ஜீவிக்கிற தேவன் நீரே என்று சொல்லி இஸ்ரவேலர்களின் தேவன் எங்களுடைய தேவன் ஆபிரகாமின் தேவன் எங்களுடைய தேவன் ஈசாக்கின் தேவன் எங்களுடைய தேவன் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிறோம் ஓ நலகந்தனகட வாக்கலபூஷலதரந்தனி கடபல ஓ ரிமந்தனியோரி கலபூஷலதரந்தனகடபலதரக்கபல ஓ we worship you master மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஓ லிரந்தனகடபூஷலதரக்கபலதரந்தனி கடபல அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் உள்ளத்தின் ஆழத்தில் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே
எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். முழு மனதோடு இடத்தில் அன்பு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உண்மை முழு உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே பரிசுத்தமுள்ள தேவன், நீர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி ஆண்டவரே. அப்பா, நீரே சிறந்ததை எங்களுக்கு தருகிறவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆண்டவரே, வானதூத சேனைகள் இப்பொழுது ஆராதிக்கிற இந்த வேளையிலும் நாங்களும் சேர்ந்து உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உண்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை பெருக பண்ண எங்களை பெருக பண்ணுகிற தேவனுக்கு ஆண்டவரே மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து வழிநடத்தி ஆண்டவரே இக்கட்டுகளுக்கு விலக்கி பாதுகாத்து வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பொழுது எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பலத்தினாலும் எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் ஒன்றுமல்ல ஆண்டவரே, நீரே எல்லாவற்றிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி உண்மை உயர்த்துகிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு ஜெப விண்ணப்பத்தோடு பிள்ளைகள் வந்திருக்கும் என்று சொன்னால் என் கர்த்தர் அவருடைய ஜெப விண்ணப்பத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் தந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இப்பொழுது ஜாபுக்காக தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், பிசினஸ்க்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். தேவனுடைய மகிமையை பிள்ளைகள் காணத்தக்கதான கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 130வது அதிகாரம், சங்கீதம் 131வது அதிகாரம். ஜாக்லின் ஜெனிசஸ் அதை நடத்தும்படியாக நாம் கேட்டுக்கிறோம். சங்கீதம் 130, 131. கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிச்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. ஆமென். சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் தயவுசெய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் என்னையும் வேலை செய்கிற இடங்களிலும் என் குடும்பத்தையும் பிள்ளையுடைய படிப்பின் காரியங்களிலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாக அதிசயமாக நடத்தி வருகிறார். கடந்த 2025 உள்ள கம்பெனியில் ஒரு ரொம்ப பெனிஃபிட் கிடைச்சதில் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டும் எனக்கு கர்த்தர் ஒரு போனஸாக தந்தார். 2021 எங்களுக்கு அந்த இயர்லி அந்த போனஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது பிப்ரவரி மாதம் எல்லா மாதமும் கிடைக்கும். அந்த டைம் தான் அவங்களுக்கு சைனீஸ் கம்பெனியானதுனால சைனீஸ் நியூ டைமில் எனக்கு அது கிடைக்கும் எங்களுக்கு எல்லா கம்பெனி தடவையும். இந்த தடவை என்னன்னா லாஸ்ட் 2025 ரொம்ப அதிகமான அமௌண்ட்டுக்கு புதிய மிஷினரியை கம்பெனியில் இறக்க ஆரம்பித்தாங்க. லாஸ்ட்டில் 2026 ஜனவரி அந்த டைமில் சொன்னாங்க கம்பெனியில் எந்த லாபமும் கிடையாது, எல்லாம் மிஷினுக்காக செலவு பண்ணதுனால ரொம்ப கம்மியாக கிடைக்கும், அதுவும் டவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சைனீஸ் நியூ இயர் முடிஞ்சிச்சு, எல்லாருக்குமே ஏக்கத்தோடு இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் அது கிடைக்காதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கர்த்தர் எல்லாருக்கும் வேண்டுதலுக்கும் அதிகமாக உண்மையில் யாரும் இந்த ஒரு அமௌண்ட்டை இதுவரை எதிர்பார்த்தது இல்லை. கர்த்தர் அப்படியாக எங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுத்துவதாக. இன்னும் எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக நான் சொல்லணுன்னா ஒரு சின்ன ஒரு டீமுக்கு சூப்பர்வைசராக என்ன போட்டிருக்காங்க. ஒரு 24 மெம்பர்ஸ் அதில் இருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு 20 ஆள் என்னை ஃபாலோ பண்ணால் கூட நான் அதை சக்ஸஸாக நான் முடிக்க முடியும்.
ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் எனக்கு எகென்ஸ்டாக தான் இருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் மட்டும் நடத்தி வருகிறார். கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. என் மூலம் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமாய் நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். அவர் நம்முடைய பிள்ளைகளை உச்சிதமான கோதுமையினாலே ஆசீர்வதிக்கிறது. வேறு சாட்சிகள்? கர்த்தர் அடியனையும் சாட்சியை அணிந்து அவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேசத்துக்குள்ளே நான் வரும் பொழுது ரொம்ப ஒரு ஏழையான ஒரு சூழ்நிலை, எளிமையான ஒரு பரதேசியை போல நான் வந்தேன். என்னுடைய லைஃப்பில் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு ஏழ்மையான சூழ்நிலை தான் வந்தேன். கர்த்தரை நான் ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்தார், வழிநடத்தினார். எங்களுடைய தேவைகளை அறிந்து அவர் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி இருக்கிறார். இப்பொழுதும் எங்களுக்கு ஒரு புதிய காரை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாங்கள் எக்ஸ்ட்ரேலுக்கு வந்து நாங்கள் ஒரு ஆட் போட்டிருந்தோம். ஆட் போட்ட டைமில் அது என்னாச்சுன்னா என்கொயரிலாம் நிறையா வர்ற நேரத்தில் அவங்க வந்து பார்க்க போகிற அன்னைக்கு February 28 நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வண்டி பார்க்குறதுக்குன்ட்டு அதுக்குள்ளே குண்டு போட்டதுனால அதிலிருந்து எல்லாமே தடையாக நின்றுச்சு. இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றி ஒரு சில இடங்களிலே தயவு கிடைக்க பண்ணி அவர் அந்த வாகனத்தை எடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நிசான் அருமடா அதை எடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். 2024 மாடல். இது ஆண்டவருக்கு கொடுத்த ஈவு, அவர் கொடுத்த எனக்கு தயவு என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நான் உயர்த்தேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. வேறு சாட்சிகள்? ஓகே, சிறு பிள்ளைகள் வந்து நம்ம ரிவர்சஸ் சொல்லுவோம். Matthew 5 verse 8 and 9. Blessed are the pure in heart, for they shall see God. Blessed are the peacemakers, for they shall be called sons of God. Matthew 5 verse 3 to 5. Blessed are those who are poor in spirit, for theirs is the kingdom of heaven. Blessed are those who mourn, for they will be comforted. Blessed are the meek, for they will inherit the earth. You shall not beat them, afraid terror by night, nor of the arrow flies by day, nor of destruction lays waste no day. இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணிக்கைக்காக நம்ம செபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையில் நம்ம ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்து ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனமும் வந்து நமக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். படைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. படைத்த கரங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவன் அவர்களை உச்சிதமான ஆசீர்வாதங்களால் நிறைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் கடன்கள் மாறட்டும், அவருடைய தேவைகள் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, எல்லா துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது பிரபு பிரதர் வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தரை கண்டு நாம் காணிக்கை செலுத்துவோம். Thank
விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர். விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் மாறாது அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் மாறாது அதிசயமானவரே. என் பார்க்கும் முடிவுகளை என் வாழ்நலிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்நலிப்பவரே. வழியறியாத அறிந்த என்னை கண்டீரே. விலகினாலும் இரக்கங்களாய்
ஆச்சரியமானவரே எம்மாவின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே எம்மாவின் அதிசயமானவரே என் வாழ்விலே நீ பாராட்டிய தயவுக்கெல்லாம் நான் பார்க்கிறேன். இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. வருகிற வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்கள் இருபத்தி ஓராம் தேதி மார்ச் மாதத்திலே மகள் ஜியோ மான்சி தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிரதர் ஆல்பர்ட்டோட டாக்டர். அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லி சப்பனியா 3:20 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். 22ஆம் தேதி மார்ச் மாதத்திலே டேனியல் ஸ்மித் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். நம்ம ஸ்டாலின் பிரதருடைய பையன் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதம் 23:6 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 23ஆம் தேதி அதே 23 மார்ச்சிலே பிரதர் சுபாஷ் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 26-22 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். சபையினுடைய ஆராதனைகள் வழக்கம் போல எல்லாமே நமக்கு அறிந்த ஆராதனைகள் தான். அதனால் இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைக்காக சொல்லப்பட்ட சாட்சிக்காக நம்ம செபிக்க போகிறோம். சிஸ்டர் பிரியா ஜோதி சங்கர் அதற்காக செபிக்க முடியாமல் கேட்டுக்கொள்கிறோம். இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா, அந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி இயேசுப்பா. இன்னைக்கு பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கருத்தில் தாரோம் இயேசுப்பா. நீர் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் மன விருப்பத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி அதை நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளோடு இந்த சபையில் ஒவ்வொருத்தர் வந்திருக்காங்களோ அவர்களை எல்லாம் நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க எண்ணங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா. அவங்கள எல்லா செயல்களையும் ஆசீர்வதித்து தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுங்க இயேசுப்பா. இயேசு கிறிஸ்துவின் முடிஞ்சது நல்ல பிதாவே. இன்றைக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுத்த வார்த்தையானது மார்க்கு 4வது அதிகாரத்தில் 35வது வசனத்திலிருந்து 40வது வசனம் முடிய. மார்க்கு 4:35வது வசனத்திலிருந்து 40வது வசனம் முடிய. அன்று சாயங்காலத்தில் இயேசு சீஷர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி
கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். நல்லா கவனிங்க, ஒரு சின்ன வார்த்தையை நாம் வாசித்தோம். இப்போ இயேசு படகுல இருக்கிறார், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ ஏறி அக்கறைக்கு போவோன்னு சொன்னோடனே ஜனங்களை அனுப்பிவிட்டு சீஷர்கள் அந்த படகிலே ஏறுகிறார்கள். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு இயேசு உன் படகில். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இப்போ படகுல இருக்கிறாங்க, அவரை சுற்றிலும் சீஷர்கள் இருக்கிறாங்க. இப்போ படகு போயிட்டு இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு பெரிய புயல் மாதிரி காற்று அடிக்க ஆரம்பிக்குது. அங்கே அலை மோதுது. அலை மோதுறது ஒரு சிம்பிளாக அலை இல்லை, படகை மூழ்கடிக்கத்தக்கதான அலையா அங்கே இருக்கு. அவங்க எல்லாரும் இங்கே அங்கேயும் அலை மோதிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் இயேசு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நல்லா தலையணையை வச்சு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. நல்லா கவனிங்க, அங்கே அலை மோதிக்கிட்டு இருக்குது, ஜனங்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசப்பா தலையணையை வைத்து அவர் தூங்கி கொண்டிருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம பார்க்கணும். அந்த நித்திரை செய்து கொண்டிருந்த இயேசுவை இவங்க சுற்றி நிற்கிற சீஷர்கள் எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலையா இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிற பகுதியில் ஏதாவது ஒரு உபத்திரவங்களை நாம் பார்ப்போம். நமக்கு இஷ்டமானபடி தான் எல்லாமே நடக்கணும்னு நினைப்போம், ஆனால் அது நடக்க போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு மாறுதலை அது இங்கே நடக்கிறத நம்ம பார்ப்போம். நமக்கு இஷ்டமில்லாததும் நடக்கும், எதிர்பார்க்காததும் சம்பவங்களும் நடக்கும். இவங்க ஏறி போகும் பொழுது இவருடைய எண்ணம் எப்படி இருந்தது? நம்ம போனோம்னா அங்கே அக்கறைக்கு போவோம், இவர் தூங்கி எந்திரிச்சிடுவார், நம்ம இறங்கி போய் பிரசங்கம் பண்ணுவோம், ஊழியம் பண்ணுவோம், நிறைய காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி ஏறினது. இந்த புயலை எதிர்பார்க்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் பரலோக வாழ்க்கைக்கு, இந்த பூமியிலிருந்து வாழ்ந்து பரலோக வாழ்க்கைக்கு போகிறது வரைக்கும் அந்த பயணத்தில் இது போன்ற காரியங்களை நாம் பார்க்க முடியும். நம்ம நினச்ச வேலை கிடைக்காம இருந்திருக்கும், எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நமக்கு மட்டும் ரிப்ளை வரவே வராது, நமக்கு மட்டும் பிரச்சனை இருக்கும், நமக்கு மட்டும் போராட்டம் இருக்கும். ஏன் இந்த சூழ்நிலை? எதுக்காக? எல்லாரும் நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணுறாங்க, நானும் நல்லா தான் படிக்கிறேன், நானும் நல்லா தான் ஸ்கோர் பண்ணுறேன், நானும் எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், நானும் எல்லாமே பண்ண தான் செய்கிறேன். ஆனால் எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல. எனக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில் இந்த புயலை போன்ற ஒரு உபத்திரவம் இருக்கிறது. அதே போல் பிஸ்னஸ் பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருக்குது, ஆனால் நான் என்னோட பிஸ்னஸ் மட்டும் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருக்காங்க. ஏன் ஆண்டவரே? ஏதோ ஒரு பிரச்சனை, வேலையில் நல்லா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும், நம்மளை மீறி ஏதோ ஒரு சின்ன தப்பிதத்தில் அது நடந்திருக்கும். ஆனால் அந்த தப்பிதத்தை பெரிய லெவலில் கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ மனிதன் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவர் எங்கே என் கூட இருக்கிறாரு? இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா ஆண்டவருக்கு என் கண் இல்லையா, காது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு சிலர் பக்குவம் அடைந்தவர்கள் கூட சில சமயங்களில் உலக பிரகாரமாக சிந்திக்கிறவர்கள் உண்டு. இந்த உபதிரவம் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ கஷ்டப்படுறேனே, ஆண்டவருக்கு அதை கேட்கணுமே, அதை சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கூட தோணலையா? நான் எவ்வளோ உண்மையாக இருக்கேன், சர்ச்சுக்கு வர தவறாமல் போயிடுறேன், சர்ச்சில் ஆராதிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், ஆனால் ஆண்டவர் ஏன் இந்த சூழ்நிலையை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கிறவர்கள் உண்டு. ஒரு சிலர் நம்பிக்கையோடு இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வருவதுண்டு. நம்ம எவ்வளோதான் பாடுபட்டாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யுதுன்னு சொல்லி சோர்ந்து போகிறவர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட அலைகளில் அடிக்கப்பட்டிருக்கிற நம்ம ஆண்டவர் பார்த்து அவர் பார்க்குறது ஒரே ஒரு கேள்விதான், நீ என்னை ஏன் பயந்தீர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை பார்த்து அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். அப்போ ஒரு விசுவாச வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, மகன் மகளாக இருக்கலாம், ஆண்டவர் அவரிடத்துல பயம் என்னைக்கு உள்ள வருதோ, நம்ம எவ்வளோதான் விசுவாசத்தில் இருந்தாலும் பயம் உள்ள வந்தோடனே விசுவாசம் வெளியில் போயிடும். அங்கே அதுதான் நடந்துச்சு. அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, அங்கே அலை மோதிக்கிட்டு இருக்குது, நான் மடிக்க போகிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோன்னு பார்த்து அவங்க இயேசுவும் அங்கே தான் இருக்கிறாருன்றதை அவங்க பார்க்கவே இல்லை. இயேசுவும் அங்கே தான் படுத்து கிடக்கிறாரு. இவங்களுக்கு தான் பயம், ஆனால் ஆண்டவருக்கு என்ன ஒரு டென்ஷன் கூட இல்லை. ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் மீது வைக்கப்பட்ட, இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறும் வரையிலும் அந்த படகில் இருக்கிற ஒருவருக்கும் ஒரு சேதமும் வராது. அல்லேலூயா. அது பிதாவானவர் அவர் மீது ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. பாவிகளை ரட்சிக்கும்படியாக இவர் இந்த மனுஷகுமாரன் இங்கே வந்திருக்கிறாரு. அப்போ
இந்த ப்ரீச் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு, ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில கொஞ்ச நேரம் ஒரு அமைதியா இருக்கிறாரு. அமைதியா இருக்கிற அந்த சூழ்நிலையில நம்மளுக்கு பிரச்சனை வந்தோடனே இயேசுவை பார்க்கல, அவங்க பார்த்தது அலைய மட்டும்தான் பார்த்தாங்க. அந்த பிரச்சனையை மட்டும்தான் நம்ம பார்த்தாங்க. அந்த பிரச்சனைக்குள்ள இயேசு இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாருன்றதை அவங்க பார்க்கறதுக்கு மறந்து போயிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற பாதைகளில் உபத்திரவங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், தேவைகள் மிதியாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே நடக்குது, எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கலன்ற சூழ்நிலை வரதான் செய்யும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்ன்றதை மாத்திரம் நம்ம மறக்காமல் இருந்தோம்னா நம்மளுடைய லைஃப் ரொம்ப ஸ்வீட்டாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில யோவான் 16வது அதிகாரத்தில் 33வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க, இயேசு சொன்ன வார்த்தைகளை தான் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ கூட நம்ம நிழல் எப்படி நம்மளை கூடயே வருதோ அது போல் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம கூட வரத்தான் போகுது. ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, ஆனாலும், அந்த ஆனாலும் எங்கே அந்த வார்த்தை வந்துச்சோ அப்போ தான் நம்மளுக்கு ஜீவனே வருது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயித்தேன் எங்கே ஆண்டவர் சொல்றாரோ அங்கே தான் நம்மளுக்கு ஜெயத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார், நம்மளுக்கு ஜீவனையும் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டத்தில் மூழ்கி சாக போகிறது கிடையாது. அந்த போராட்டம் ஒரு ஸ்டாப்பில் ஏறினா இன்னொரு ஸ்டாப்பில் இறங்கி போயிடும். அந்த போராட்டத்துக்குள்ளே நீங்கள் கலங்கி போய் அதே சூழ்நிலையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த படகுல இருக்கிறதை காணாத ஜனங்கள் அங்களித்தாங்க. அங்கே தெரியும் இயேசு இருக்கிறாரு, தெரியாமலாம் இல்லை, இயேசு படுத்திருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு இயேசு படுத்திருக்கிறத பார்க்கிலும் இங்கே அடிக்கிற புயல் பெருசாக இருந்தது. நீங்கள் எப்போ இயேசுவை பார்க்குறீங்களோ புயல் அடங்கிடும். நீங்கள் எப்போ புயலை பார்க்குறீங்களோ நீங்கள் மடிந்து போகிறது மாதிரி தான் உங்கள் சூழ்நிலை இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உபத்திரம் உண்டானால் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதுனால ஆண்டவருடைய நாம மகிமைப்பட போகிறதே கிடையாது. நீங்கள் ஜெய கிறிஸ்துவோடு அவரை நீங்கள் உயர்த்தி எனக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுத்தாரு நீங்கள் சொல்லும் பொழுது தான் அவருடைய நாம மகிமைப்படும். எனக்கு இந்த ஜெயத்தை கொடுத்தது கர்த்தர், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது கர்த்தர், என்னை மேன்மையாக வைத்திருக்கிறது கர்த்தர், என்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் பாதுகாக்கிறது கர்த்தர், எனக்கு போஷிக்கிறது கர்த்தர்னு சொல்லி ஆண்டவரை நீங்கள் மேன்மைப்படுத்துறதுனால தான் அப்பாவோட நாம மகிமைப்படுமே ஒழிய நீங்கள் வெட்கப்படுவதனாலே ஆண்டவருடைய நாம மகிமைப்பட போகிறது கிடையாது. அந்த சூழ்நிலை கொஞ்ச நேரம் தான். அந்த சூழ்நிலையில் நீங்கள் இயேசுவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலைகள் அமைதிப்பட அது ஆரம்பிக்கும். அதை அதட்டுவது கர்த்தர் மட்டும்தான். அந்த சூழ்நிலையை அமரச் செய்வது நம்முடைய கர்த்தர் மட்டும்தான்றதை மறந்து போகக்கூடாது. அப்போ சங்கீதம் 119வது அதிகாரத்தில் 71, 72 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. தாவீது என்ன சொல்றாரு? நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நம்ம வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே வராது. ஆண்டவரே, கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு உபத்திரவமே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. எதனாலயா? அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி தாவீது சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற உபத்திரவத்தின் மத்தியில் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்கிறது, அவருடைய கட்டளைகளை, அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்வது. அநேக வாலிப பிள்ளைகள் தான் முக்கால்வாசி 99.9% நீங்கள் தான் இருக்கிறீங்க. அப்போ இந்த இளம் வயசில், இந்த வயதில் ஆண்டவருக்கு உங்களுக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவருடைய வேதாகமத்தை டெய்லி நீங்கள் வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் வாசித்து அந்த பிரமாணங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம். அந்த உபத்திரவத்தின் நாட்களில் உங்களுக்கு டைம் பாஸ் எதுவாக இருக்கணும்னா யூடியூபோ ஃபேஸ்புக்கோ கிடையாது. உங்களுக்கு டைம் பாஸ் பைபிள் வாசிக்கிறது தான். அதை வாசிக்க வாசிக்க அந்த பிரமாணங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு அந்த வேதத்தில் நீங்கள் நடக்க அந்த பிரச்சனைகளை ஆண்டவர் எடுத்து போன ஆரம்பிப்பார். நம்முடைய காரியங்களில் வேதத்தை வாசிப்பதை நிறுத்திக் கொள்ளக்கூடாது. அவருடைய பிரமாணங்கள் கட்டளைகளை கற்றுக்கொள்வதை நம்ம விட்டுவிடக்கூடாது. ஏசாயா 48வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை இப்படியாக பார்க்குறோம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல,
உபத்திரவத்தின் குகையிலே என்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தின் குகையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை எவ்வளோ நெருங்குறீங்களோ அங்கே உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார். எப்போ ஆண்டவர் அவருடைய கையில் உங்களை எடுத்துக்கொண்டாரோ உபத்திரவத்துக்கு அங்கே வேலையே இல்லை, பிசாசுக்கு வேலையே கிடையாது, பிரச்சனைக்கு வேலையே கிடையாது, போராட்டத்துக்கு வேலையே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறான்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் உண்டு, அநேக காரியங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடக்க வேண்டியது இருக்குது. அப்போ யார் நமக்கு செய்ய முடியுது? கர்த்தர் தான் நமக்கு செய்ய முடியும். அப்போ என்ன செய்தால் ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த பயம் இதெல்லாம் நீக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு வேதத்தை தெளிவாக வாசிக்க வேண்டும், பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ 5 லூக்கா 5 எடுத்து வைத்துக்கொள்ளும். இதிலிருந்து நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். லூக்கா 5வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதில் 1 முதல் 3 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. பின்பு அவர் கெனசரேத்தில் கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகள் கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்போ அங்கே ஒரு 2 படகு நிற்குது. ஆண்டவர் அந்த கடற்கரையில் நிற்கிறார். அந்த கடற்கரையில் 2 போட்டில் ஒரு படகுல ஆண்டவர் ஏறுகிறார். அது சீமோனோட படகாக இருந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். முதல்ல ஆண்டவருக்கு நம்மிடத்தில் இருக்கிறதை கொடுக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். நம்மிடத்துல என்ன இருக்குதோ அதை ஒப்பு கொடுக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கறதுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கறதுக்கு நீங்க இருக்கீங்க. உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே என்ன நான் முற்றிலுமாய் உங்களுடைய இதில் நான் ஒப்பு கொடுக்குறேன். படகை கொஞ்சம் உள்ள தந்தோன்னா ஆண்டவர் அந்த படவில ஏறி அவர் பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சீமோனின் படகாய் இருந்தது. அந்த சீமோனின் படகு வெறுமையான படகாய் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தது. அவர்கள் அங்கே போயிட்டு ஒன்றுமே கிடைக்காம வந்து அங்கே அலசிக்கிட்டு இருக்காங்க வலைய. இப்போ அதில் ஏறி இருக்கிற ஆளு இயேசு கிறிஸ்து. பிரசங்கம் முடியுது. அங்கே இருக்கிற சீஷர் அப்போ ஆகலை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அடுத்ததாக அவர்களை அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களை வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஐயா, ராத்திரி ஃபுல்லாக நாங்கள் முடிச்சிருந்தோம், ராத்திரி ஃபுல்லாக நாங்கள் மீன் பிடிக்கணும்னு தான் ட்ரை பண்ணோம், ஆனால் ஒரு மீன் எங்களுக்கு சிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவிட்ட அவன் மீண்டும் அடுத்த வார்த்தை சொல்கிறான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை எப்போ வருதோ அந்த வார்த்தைக்கு தாமதம் இல்லாமல் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்போ வார்த்தையை கொடுக்குறாரோ இதை செய் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறத அப்படியே நம்ம செய்ய பழகி கொள்ள வேண்டும். நம்ம எல்லா தேவைகளையும் சந்திக்கிற கர்த்தரை நம்ம நல்லா ஆராதிக்கிற தேவன் எவ்வளோ ஜீவனுள்ளவர், எவ்வளோ வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்கிற ஒரு தருணத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். இன்னைக்கு வந்தோம், தேவனுடைய செய்தியை கேட்டோம், நம்ம போயிட்டோம். இன்னைக்கு வந்து ஆராதித்தோம், போயிட்டோம். அப்படி கிடையாது. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நான் எப்படி நெருங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதை என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றாமல் நம்முடைய காலம் முடிவது இல்லை. நாம் மரித்து போவதற்கு முன்பதாக அவர் என் மீது உங்கள் மீது வைத்திருக்கிற சித்தங்களை நீங்கள் நிறைவேற்றாமல் உங்களுக்கு மரணம் வருவதே இல்லை. அதை புரிந்து கொண்ட ஒரு விசுவாசியாய் ஆண்டவரிடத்திலே நீங்கள் நெருங்குகிறதற்கு வேதத்தை நீங்கள் அதிகமாக வாசிக்கணும். இப்போ நம்ம வாசித்ததன்படியே அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ அவங்க சொல்கிறாங்க 6வது வசனத்தில், அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டது. அப்போ ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சாராம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த உடனே
அங்கே இது வரைக்கும் அவங்க எவ்வளவோ மீன் பிடிக்க ட்ரை பண்ணியும் அந்த முழுவதும் மீன் பிடிக்க முடியல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எங்கே புறப்பட்டதோ அதுக்கு கீழ்ப்படிந்தார்களோ வலை கிழியத்தக்கதாக மீன்கள் அந்த இடத்துல வந்து மாட்டுச்சான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்மளுடைய மூளைக்கு அதெல்லாம் தோணுமா? நம்மளால் அதை கெஸ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்த மாத்திரத்திலே ஆண்டவர் உடனே அவர்களை ஆசீர்வதித்தார். வலையை கிழியத்தக்கதாக மீன்கள் நிரம்ப ஆரம்பிச்சு அவங்களால புல் பண்ணி எடுத்து கொண்டு வர முடியல. அடுத்த படகுல இருக்கிற ஆட்களை கூப்பிடுறாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ இவங்க 2 படகு நிறைய மீன்களை பிடித்து கொண்டு கரைக்கு வந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததில் 2 கேரக்டரை நான் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இன்னைக்கு நான் வைக்க போகிறேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல்னாலே ஆபிரகாமை முதலாவது நம்ம பார்க்கணும்னா, ஆண்டவர் நல்லா யோசித்து பாருங்க. ஆபிரகாம் வந்து இயேசுவை, கர்த்தரை, தேவனை அறிந்த ஒரு மனிதன் இல்லை. அவனுடைய பிதாக்களோடு அவருடைய எல்லா சொந்த பந்தத்தோடு ஒரு தேசத்தில் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய வீடு உன் தகப்பனையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் வரும், நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இது கர்த்தர் தான் பேசுகிறாரான்னு கூட அவன் கேட்கலன்னு வசனம் சொல்லலாங்க. இது ஆண்டவர் தான் பேசுகிறாரான்னு கூட அவன் கேட்கல. அவன் கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே கீழ்ப்படிந்து அவன் குடும்பத்தை விட்டுட்டு, அவன் இனத்தை விட்டுட்டு, அவன் தேசத்தை விட்டுட்டு, தகப்பனை விட்டு, அவன் குடும்பத்தை எடுத்து கூட்டிட்டு அவன் தேசத்தை விட்டு வெளியே வந்துட்டான். ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கீழ்ப்படிந்ததுனால என்ன ஆனான்னா, அவனை கர்த்தர் பெருக பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் பெற்ற ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் நிமித்தமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த கீழ்ப்படிதலில் அந்த கிரியைகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்த உடனே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஈசாக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாது. ஈசாக்கு பார்த்தீங்கன்னா பஞ்ச காலத்தில் விதைக்கிறான். அவனை ஆண்டவர் வந்து அவன் கூட இருக்கிறதுனால ஆபிரகாமை எப்படி கீழ்ப்படிந்தானோ ஈசாக்கையும் அப்படியே ஆசீர்வதித்தார். அவன் 100 மடங்கு அந்த பஞ்ச காலத்தில் விதைத்தையும் ஆண்டவருக்கு ஆசீர்வதித்து 100 மடங்கு அவன் கொடுத்தாருன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்கன்றதை ஆண்டவர் பார்க்கறது நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். நாம் எவைகளின் மூலமாய் கர்த்தரை பார்க்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த உலக பிரகாரமாக ஒரு அவிசுவாசியாக நம்ம இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள வேதத்தின் அடிப்படையில் உள்ள காரியங்களை நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம புரிந்து கொள்ளணும்னா அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்ய வல்லமை உள்ள கர்த்தர். முழுசும் அவன் போய் மீன் பிடிக்கிறான், ஆனால் அவனுக்கு மீனே அகப்படலை. ஆண்டவர் எப்பொழுது சொன்னாரோ அது கீழ்ப்படிந்த உடனே வலைகள் கிழியத்தக்கதாகவும் 2 படகு நிரம்பத்தக்கதாகவும் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்டதான கீழ்ப்படிதலுக்குள்ளே நம்ம கடந்து போகணும். ஆண்டவர் சொன்னார்னா எப்போ சொன்னார், எங்கே சொன்னார், என்ன செய்ய சொன்னார்னு வெயிட் பண்ணக்கூடாது. சொன்ன உடனே உன்னை ஜெபின்னு சொல்கிறாரா, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. உன்னை துதின்னு சொல்கிறாரா, நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிருங்க. நீ இந்த இடத்துக்கு போய் இந்த நேரம் சந்தின்னு சொல்கிறாரா, நீங்கள் செய்ய ஆரம்பித்துருங்க. ஒரே ஒரு சாட்சியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மகசின் ஜெபகுமார் அவர்களை குறித்து அநேகர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அநேக உபத்திரவத்தின் மத்தியில், அடி உதையின் மத்தியில் ஊழியம் பண்ணுகிற ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரர்களில் அவரும் ஒருவர். பீகாரில் அவர் போகும் பொழுது பரதேசியை போல போயிட்டு இன்னைக்கு அவருக்கென்று ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து உருவாக்கி வைத்திருந்தார். இவர் போய் என்ன பண்ணுறாரு, ஒரு கன்வென்ஷன் போடுறதுக்காக சென்னையில் ஒரு இடத்துல கூப்பிடுறாங்க. இவர் போய் நிற்கிறாரு. அங்கே பிரசங்கம் எல்லாம் முடிந்தது. கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. அநேக ஜனங்கள் ஒப்பு கொடுத்தார்கள். எல்லாம் நடந்தது. அப்போ காணிக்கை வந்து அவருடைய கரத்தில் கொடுக்குறாங்க. அந்த காணிக்கையை வாங்கி வைத்து கொண்டவர் அடுத்த மீட்டிங்காக போகிறதுக்காக அங்கே உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறாரு. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிற அங்கிளை பார்த்துட்டு இன்னொரு ஊழியக்காரர் ஓரமாக நின்று தேம்பி அழுதி கொண்டிருக்கிறதை இவர் தூரத்தில் இருந்து கவனிக்கிறார். அப்போ இவர் நேரம் போய், நீங்கள் இங்கே நிற்கிறீங்களே, இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்களே, என்ன ஆச்சு, உங்கள் சூழ்நிலை என்ன என்று அவர் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஊழியத்தில் என்னை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியல, என்னுடைய வருமானம் ஒன்றுமே இல்லை, என்னுடைய மனைவி இல்லாத சூழ்நிலை, அவர் மனைவி இறந்து போனார், பிள்ளைகள் மாத்திரம் இருக்குது, பிள்ளைகளை என்னால் காப்பாற்றுவதற்கு முடியலை, வீட்டு வாடகை 3 மாதம் கொடுக்க முடியல, எனக்கு பெரிய நெருக்கம், என்ன செய்ய போகிறேன்னே தெரியலன்னு சொல்லி தேம்பி ஒரு குழந்தையை போல அழ ஆரம்பித்தாராம். அப்போ ஆண்டவர் அவரிடத்துல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உன்னுடைய பையில் இருக்கிறத அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். நல்லா யோசித்து பாருங்கள், இவர் டிக்கெட்டு மட்டும்தான் இவர் கையில் இருக்குது. இப்போ டிக்கெட் எடுக்காமல் இவர் நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த சூழ்நிலை அப்போ தான் நடந்துட்டுருக்கு. இப்போ என்னென்னா, இதை கொடுத்துட்டா அவர் ஊர் போய் சேர முடியாது, அடுத்த மீட்டிங்க்கும் இவரால் போக முடியாது.
ஆனால் அவர் அதை பற்றி யோசிக்காம நான் எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த சொன்ன வார்த்தையை நான் கீழ்ப்படிந்து நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் ஒப்பு கொடுத்து அந்த காசை எடுத்து அந்த ஊழியக்காரருக்கு கொடுத்தார். அந்த ஊழியக்காரர் அங்கேயே கவுண்ட் பண்ணார். உள்ளேருந்து என்னன்னு கவுண்ட் பண்ணால் அவர் 3 மாதம் அந்த வாடகை பணம், அந்த பிள்ளைகளுடைய சாப்பாடு, இன்னும் அவருக்கு கூட இன்னும் கொஞ்சம் காலம் வருவதற்குரிய வாடகை, எல்லா பணமும் அதில் இருந்தது. அவருக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செஞ்சுட்டு அண்ணன் ரொம்ப நன்றி அண்ணன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய் மகிழ்ச்சியோட பிள்ளைகளை பார்க்க போனார். ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் வெறுமையாக இருக்கிற பொழுது, சோர்ந்து போகிற பொழுது, ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற ஒரு தேவதாசன் பிள்ளைகளை கூட காப்பாற்ற முடியலன்னு சொல்லி பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் நின்று அழுகிறார். எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, என்ன செய்ய போகிறேன்ற ஒரு சூழ்நிலை தெரியாமல், ஆனால் ஆண்டவர் யார் மூலியமாகவோ போஷிப்பதற்காக அந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எங்கே போகணும்னு சொல்கிறாரோ நம்ம போகணும். என்ன வார்த்தையை இதை செய்யணும்னு சொல்கிறாரோ அதை விட்டுறாமல் செஞ்சிடணும். என்ன நம்ம செய்யணுமோ நம்முடைய வாழ்க்கையில் கரெக்டாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்ய பழகிக் கொள்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்போ பாருங்க, ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், அவர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையை இஸ்ரவேலர்களாக இருக்கிறபடியினாலே அந்த ஜெயம், அந்த ஆசீர்வாதம் அனைத்தும் நமக்குரியதாக இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்தில் 22வது வசனம் இப்படியே சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்மளா ஓடி போய் விழுந்தோன்னே கஷ்டப்படத்தான் செய்யணும். நம்மளா போய் மேற்கொண்டு யாரையாவது ஏமாற்றி எதையாவது வாங்கிடலாம்னு நினச்சோம்னா கூட ஏமாந்து போயிடுவோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது? வேதனை இல்லாத ஆசீர்வாதமாக இருக்கிறது. சரி, இப்போ அகஸ்டின் ஜெபகுமார் அங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா கையில் இருக்கிறது எல்லாத்தையும் அந்த பாஸ்கிட்ட கொடுத்துட்டார். இவர் யோசித்துக்கிட்டு நிற்கிறாரு, அடுத்த மீட்டிங் போகணும், டைம் ஆகிட்டு இருக்கு, ட்ரெயினில் போகிற டைமை கேப்பை வச்சு தான் அவர் டைம் அங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன செய்கிறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருந்து அங்கே நின்றுட்டு இருக்காரு. எப்படி நான் டிக்கெட் எடுக்க போகிறேன், எப்படி அந்த இடத்துக்கு போய் சேர போகிறேன்னு தெரியல. இவர் கொடுனாரு, நான் கொடுத்துட்டேன், இப்போ நான் எப்படி போகிறேன்னு தெரியலையேன்னு சொல்லும்பொழுது ஒரு உருவம் கிராஸ் பண்ணி போனது திருப்பி ரிட்டர்ன் வருது. அண்ணே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கட்டி பிடிச்சாரா. என்னன்னு கேட்டால் அவர் ஊர்லேருந்து இங்கே எங்கே கன்வென்ஷன் நடக்குமோ அங்கே உள்ளார். இங்கே அவர் யாரையோ ட்ராப் பண்ணுறதுக்காக இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்காரு. நான் திருப்பி எம்டியாக தானே போகணும், நீங்கள் ஏன் ட்ரெயினில் போகிறீங்க, நான் வேணா உங்களை கொண்டு போய் விட்டுறவா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதை கேட்டுட்டு அவருக்கு ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி நான் வரேன்னு சொன்னார். அவர் ட்ரெயினில் போனால் கூட அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்திருக்காங்க. அவர் அந்த காரில் பின்சீட்டில் உட்காந்துக்கிட்டு நல்லா விசாலமாக உட்காந்துக்கிட்டு காலை விரிச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக பாட்டை, ஆண்டவருடைய பாட்டை கேட்டுக்கிட்டு அவரோடு கூட பேசிக்கிட்டு ஜெபித்துக்கிட்டு துதித்து கொண்டே போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. நமக்கு நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் போராடுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுக்கறதுக்கு, என் பிள்ளை உண்மையாக துதிக்குது, என் பிள்ளை உண்மையாக என்ன தேடுது, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படுகிறதுன்றதை புரிந்து கொண்ட கர்த்தர் அதை கொடுப்பதற்கு உங்களை காட்டிலும் அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அவர் பாருங்க, அவர் போய் அங்கே மீட்டிங்கை முடிச்சுட்டு அங்கே உள்ள ஆஃபரிங்கை வாங்கி அவர் அந்த ஊர் போய் சேரும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு டோர் அடைஞ்சிருக்கேன்னு பார்த்துக்கிட்டு நிற்காதீங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லாரு, நீ கீழ்ப்படிதான் உங்கள் டோரை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. அவர் சொன்ன சொல்லுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. அந்த ஒப்பு கொடுக்குறதுன்றது ஒரு உன்னதமான ஒரு காரியம். நம்ம ஆண்டவருக்கு எப்போ ஒப்பு கொடுக்குறோமோ அதுக்கப்புறம் நம்முடைய உட பாவனை எல்லா காரியங்களும் செயல்களும் மாறணும். கர்த்தரை போல இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பாத்திரமாக நம்ம மாறணும். இயேசு எப்படி பேசினாரோ, எப்படி அவர் அற்புதங்களை செய்தாரோ, எப்படி அவர் அன்பாக இருந்தாரோ, எந்த காரியங்களை குறித்து மற்றவரிடத்துல பேசும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கிருபையுள்ள வார்த்தையாக இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ஒப்பு கொடுத்தல் அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்மளாம் வாயை திறந்தோம்னா ஆமாம், நிறைய பேர் காயப்படுற நிலைமையில கொண்டு போய் விட்டுறக்கூடாது. அவங்க நிறைய பேர் அப்படி தான் பேசுவாங்க. அவங்க பேசும்போதே அவங்க ஒன்றா இருக்கிறவங்கள ரெண்டாக பிரித்து விட்டுட்டு போயிடுவாங்க. அது ஒப்பு கொடுத்தல் கிடையாது, அது கிறிஸ்தவர்கள் கிடையாது. அங்கே நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க, ஒரு சகோதரன் சகோதரியமாக இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க, நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அனாவசியமான தொடர்பு உண்டுன்ற மாதிரி பேசி விட்டு போயிடுவாங்க. சுயத்தினால அந்த சுயம் மேலோங்கி நிற்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாயில புறப்படுகிற வார்த்தை, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வார்த்தை, அது மற்றவருடைய காயங்களை ஆற்றுகிறதா இருக்கணும். அதுதான் உண்மையான ஒப்பு கொடுத்தல்.
நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அநேகரை ஆசீர்வதிக்கணும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை கிருபையுள்ள வார்த்தையாக இருக்கணும். நீங்கள் உண்மையாகவே முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டிங்கன்னா அந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்தல் முக்கியம், கீழ்ப்படிதலும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அது நீதிமொழிகள் 10:22 படியே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்து தாழ்மையை குறித்து ஆண்டவர் சொன்னார். லூக்கா 5வது அதிகாரத்தில் 8-9 வசனங்களை நம்ம வாசிப்போம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர்கிட்ட சொல்றான், நான் பாவியாகிய மனுஷன். அவன் முற்றிலுமாய் தாழ்த்திட்டான். முதல்ல இருக்கிறத கொடுத்தான், இருக்கிறத அவன் ஒப்பு கொடுத்தான். ரெண்டாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படிந்தவுடன் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இப்போ மூன்றாவது, ஆண்டவருக்கு முன்னாடி மிகவும் அவன் தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாவியாகிய மனுஷன் அப்படின்னு சொல்லி தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி ஆண்டவரிடத்துல சொல்றான். நீர் என்னை விட்டு போயிடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு தன்னை பாவியா அவன் காண்பிக்கிறான். நம்ம ஒவ்வொருத்தருமே நம்முடைய வாழ்க்கையில் பாவிகளாக தான் இருக்கோம். நம்ம பாவி தான். நம்ம யாரும் பெரிய ஒரு பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18வது அதிகாரத்தில் 10-14 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறேன். லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து. எடுத்தவங்க யாராவது வாசிக்கிறீங்களா? 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றார். அவனே அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றார். நல்லா கவனிங்க. 2 மனுஷர்கள் ஆண்டவர் உவமையாக சொல்றாரு. 2 மனிதர்கள் ஜெப ஆலயத்துக்கு போகிறாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் சொல்கிறான், தேவனே, நான் அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆயக்காரனை பார்த்தீங்கன்னா, நான் இப்படிப்பட்டவன் இல்லை ஆண்டவரே அப்படின்னா தன்னையே மேன்மைப்படுத்திக் கொள்கிறான். நான் இவனை மாதிரி கிடையாது, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி. அவன் பாவி, நான் பாவி கிடையாது, நான் இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதன் என்று சொல்லி அவனை காண்பிக்கிறவனாக இருந்தான். அதுபோல் அவன் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே அவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். தனக்கு உண்டான எல்லா காரியத்திலும் தான் செய்கிற காரியத்தை மாத்திரம் மேன்மைப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான். அப்ப ஆண்டவர் அடுத்த ஆளை சொல்றாரு, அவன் ஜெபிக்கும் பொழுது ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாயே என் மேல் கிருபையாயிரும் என்றான். தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் அவன் ஜெபிக்கிறான். இல்லை ஆண்டவரே, நான் பாவிதான், என் மேல கிருபையாயிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்னார்னா, தாழ்மையில் இருந்தவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நம்ம ஒரு காரியத்தில் ஜெபிக்கும் பொழுதும் சரி, மற்றவரிடத்தில் பேசும் பொழுதும், நான் யார் தெரியுமா, என்னால் என்னெல்லாம் நடக்கும் தெரியுமான்னு நம்மளே காலை தூக்கி விட்டுக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ நம்ம பேரை பெருமைப்படுத்துறது கர்த்தர் மட்டும்தான். அப்படிதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்னது கர்த்தர். அப்போ ஆண்டவர் தான் நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்தணும். ஆனால் எப்பொழுதெல்லாம் நம்ம போகிறோமோ வர்றோமோ ஆண்டவருக்கு முன்பதாக நாம் தாழ்மைப்படுகிறவர்களாக இருக்கணும்.
சொல்றாரு, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் அவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒப்பு கொடுத்தல் வேணும், ரெண்டாவது கீழ்ப்படிதல் வேண்டும், இப்பொழுது தாழ்மை. இந்த தாழ்மை உங்களை உயர்த்துகிறதா இருக்கிறது. நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் ஆண்டவர் கொண்டு போய் வைக்கலாம். ஒரு மேனேஜராக இருக்கலாம், ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபுல் பிரான்ச்சையும் கொடுத்து ஆண்டவர் உங்களை நடத்துவதற்கு கிருபை கொடுக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளவு ஸ்தானத்தில் நீங்கள் ஏறி போனாலும் கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் தாழ்மைப்படுவதற்கு பழகிக்கணும். இருந்த அந்த ஐக்கியம், அந்த உறவு ஆண்டவரோடு எப்படி இருந்தீர்களோ அந்த உறவை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு பிஸின்னு நம்ம ஓடிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் கூட நெருங்குவதற்கு, டைம் செலுத்துவதற்கு டைம் கொடுக்குறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் நம்ம சும்மா இருக்கும்போது ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து நம்ம தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம். ஆண்டவர் எனக்கு நல்லவராக இருக்கிறார், ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் கொஞ்சம் வேலை கிடைச்சோடனே நம்ம பிஸியாகி காமிச்சிடும். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த சர்ச்சில் எங்கள் அங்கிள் ராஜமணி மாமா அடிக்கடி சொல்லுவார், பிள்ளை இல்லைன்னு சர்ச்சுக்கு வருவாங்களாம். அவங்களுக்காக எல்லா சபையும் செபிக்குமா. அந்த பிள்ளை வந்தோடனே சர்ச்சுக்கு வரதே நிப்பாட்டிடுவாங்களாம். அவங்க சொல்லுவாங்களாம், பிள்ளை இருக்குது பிரதர், பிள்ளை இருக்குது, பிள்ளையை பார்த்துக்கணும், பிஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறோமோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம்னா அதற்கு பிறகும் அப்படியே காணப்படும் பொழுது தான் ஆண்டவர் இன்னுமாய் நம்ம உயர்த்தி கொண்டு போவதற்கு அது வாஞ்சி உள்ளதாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற பாதையில் நம்மளை விட தாழ்வானவங்களையும் பார்க்க முடியும். பொசிஷன் வைஸ் நான் சொல்கிறேன், நம்மளோட உயர்வானவங்களையும் பார்க்க முடியும். நம்ம தாழ்மையிலிருந்து வந்த ஆளுன்றதை மாத்திரம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த தேசத்துக்குள்ளே வரும் பொழுது நான் பரதேசியாக தான் வந்தேன்றதை மாத்திரம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பெரிய ஆள் இல்லை அப்படின்றத எப்பொழுதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவருக்கு முன்பதாக நாம் தாழ்மைப்பட வேண்டும். ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அனாவசியமான வார்த்தை பேசக்கூடாது, அனாவசியமான காரியங்கள். உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு சொன்னால் அதுதான் உண்மையான ஒப்பு கொடுத்தல். கணவன் மனைவி கடையில் அன்பு இருக்கும், குடும்பத்துக்குள்ள அன்பு இருக்கும், ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும், அந்த ஒப்பு கொடுத்தல்ல வெளிப்படும். அடுத்தவங்களை கனம் பண்ண தோணும், அடுத்தவங்களை அவமானப்படுத்தாது, அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கும். அப்படிப்பட்டதான வார்த்தைகளில் பழகணும். அந்த தாழ்மையில் நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிற ஒவ்வொரு இடங்களிலையும் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். ஒரு மனுஷன் கிடையாது, ஆண்டவர் உயர்த்துவார். உங்களுடைய தாழ்மையில் நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே அவர் ஏறி வர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் போனஸே இல்லாத ஒரு மனிதன், தன்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்கிற இடத்துல அவருக்கு அநேக ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த ப்ரெஷரை இழுத்துக்கிட்டு அது நடந்து சென்ற ஒரு மனிதன். அந்த சூழல்கள் எல்லாவற்றிலும் அவருக்கு ஒரு தயவு கூட கிடைக்கல. இது ஒரு ஆஃபீஸில் நடக்குது. அப்போ எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்குது, இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, போனஸ் கிடைக்குது. ஆனால் இவர் எல்லாமே ஜெபிக்கிறாரு, சர்ச்சுக்கு போகிறாரு, தாழ்மையாக இருக்கிறாரு, எப்போவுமே எல்லா வேலையும் பாஸ் சொன்ன வேலை எல்லாவற்றையும் செய்துடுறாரு. அதை தட்டி கிடைக்கிறது கிடையாது, முகம் சொல்லிக்கிறது கிடையாது, கொடுங்கன்னு சொல்லி எடுத்து பார்த்துறாரு. பிஸியாக இருந்தால் நான் பிஸியாக இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வரேன்னு சொல்லி எடுத்து பார்த்துறாரு. இதை எல்லாவற்றையும் ஹையர் லெவலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் அவரை கூப்பிட்டு ஒரு 3-4 வருஷம் அவர் ஆச்சு. ஒரு ப்ரொமோஷன் இல்லை, ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு போனஸ் கிடையாது. அவர் கூப்பிட்டு கேட்டாரா, நீ இப்படி அமைதியாக உட்காந்துருக்கிறியே, நீ கேட்டால் தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் சொன்னார், நான் ஆல்ரெடி நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நான் 3 வருஷமாக 4 வருஷமாக நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஒரு நாள் எனக்கு அது நடக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் கேட்டாரா, நீ என்கிட்ட வரவே இல்லையே, உன் மேனேஜர் கூட என்கிட்ட எதுவும் பேசலை, நீ ஏர்கிட்ட போயிட்டு கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், நான் எப்போல்லாம் சர்ச்சுக்கு போகிறோன்னா அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆண்டவரே நானும் மற்றவங்களை போல ஆசீர்வதிக்கப்படணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இன்க்ரிமெண்ட் கொடுங்க, போனஸ் கொடுங்க, ஒரு நல்ல பொசிஷன் கொடுங்க, என்னுடைய குடும்பமும் அந்த தேசத்தில் வாழ்வதற்கு, ஒரு நல்ல பேரோடு வாழ்கிறதுக்கு, கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நானாப்பா தகுதியே இல்லை சார். அவர் சொன்னார், தகுதியே இல்லை சார், நான் ஒன்றுமே இல்லை, இந்த பொசிஷன் கொடுத்தது ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாரு, நல்ல மேனேஜர்ஸ் கொடுத்தது ஆண்டவர் தான், இந்த நல்ல கொலீக்ஸை கொடுத்தது எனக்கு ஆண்டவர் தான் கொடுத்தாருன்னு சொன்னோன்னே அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு அவருடைய ரிவ்யூ பண்ணார். அவருடைய வேலை எல்லாவற்றையும் ரிவ்யூ பண்ணி அங்கே இருக்கிறவங்களை கூப்பிட்டுட்டு லைன் மேனேஜரை கூப்பிட்டு என்னென்ன ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்குறாங்களோ எல்லாம் 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனை இடத்துல கொடுத்து விட்டாங்க. நம்முடைய உயர்வு நம்ம இடத்துல இருந்து ஒரு மனுஷன் கொடுக்கறது உயர்வு கிடையாதுங்க. ஆண்டவர் கொடுக்கும்போது உச்சிதமான ஆசீர்வாதங்கள்னாலே கொடுப்பார். நம்ம பஞ்சத்தில் இருந்துகிட்டு இருப்போம், ஆனால் எல்லா இடமும் கஷ்டப்பட்டுட்டு
இருப்பாங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், கோவிட் டைமில் நிறைய பேருக்கு வேலை போச்சுது. ஆனால் நிறைய பேருக்கு 99% பிள்ளைகளுக்கு வந்து வேலை இருக்க தான் செஞ்சது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஒரு சில காலங்கள் போயிட்டு திரும்பி வந்து ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் உண்டு. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அவங்க ஊருக்கு போய் இருந்தாலும் அவங்களையும் போஷிப்பதற்கு ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறாரு. இங்கே வேலை போகாமல் இருந்து இவங்க வெக்கப்பட்டு போகாமலும் அவங்களும் வெக்கப்பட்டு போகாமல் ஆண்டவர் போஷிப்பதற்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ அந்த வழியில் நீங்கள் நடப்பதற்கு நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மைப்பட வேண்டும். நீங்கள் சொல்லணும், பாவியான மனுஷன் என்னை விட்டு போகும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் அவனை பார்க்கல, அவனை பார்த்துட்டு அவனை என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? நீ அவனை ஷீஷரை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல இருந்து போனார். நம்ம எப்போ தாழ்த்துறோமோ ஆண்டவருக்கு பின்பதாக செல்கிற ஒரு சேனையாக மாறும். ஆண்டவருக்கு பின்பதாக இருக்கிற ஒரு பெரிய சேனையை ஆண்டவர் மாற்றுவார். இந்த சேனை எப்படி இருக்கும் தெரியுங்களா? அது பராக்கிரமம் உள்ள சேனையாக இருக்கும். சோர்ந்து போகிற சேனையாக இருக்காது, கீழே விழுந்து போகிற சேனையாக இருக்காது, டெய்லி சண்டை போடுற சேனையாக இருக்காது, குடும்பத்துக்குள்ள அன்பு இல்லாத சேனையாக இருக்காது. ஒன்றுமே இல்லாட்டாலும் நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் இருக்குது, ஒன்றுமே இல்லாட்டாலும் அன்பு இருக்கும், ஒன்றுமே இல்லாட்டாலும் சமாதானமும் சந்தோஷமும் குடும்பங்களுக்குள்ள நிலைக்கும். வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அன்பாக தான் இருக்கும். நண்பர்களிடத்துல பேசும் பொழுது, குடும்பங்களுக்குள்ள பேசும் பொழுது அடுத்தவர்களை அவமரியாதை இல்லாமல் கனப்படுத்தி பேசுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். நம்மளுக்கு உயர்வை தருகிறது கர்த்தர். அதுக்கு நாம் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் உண்மையாகவே நடந்துகிட்டு இருந்தது. இதெல்லாம் உண்மையாக நடக்கிற ஒரு காரியம். ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம தாழ்மைப்படும் பொழுது உங்களுக்காக அவர் போய் உங்களுடைய மேனேஜர்கிட்ட, உங்கள் லைன் மேனேஜர்கிட்ட ஆண்டவர் பேசுவார். லைன் மேனேஜரெல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நாளில் ஏற்ற வேலை வருது, அங்கே கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவர் சொன்ன காரியங்களெல்லாம் பார்த்து அவருடைய எல்லா ரிவ்யூ பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்ன இருந்தது எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு இருக்கிறதே லீஸ்டான ஒரு மிஸ்டேக்ஸ் தான் இருந்தது. டைப்போ ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவரை கூப்பிட்டு எல்லா வேலையும் திறன்பட செஞ்சுருக்கீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் போங்கன்ட்டாங்க. போன பிறகு அவருடைய ரிவ்யூவில் எல்லாமே எடுத்து மேலே ஹையர் அத்தாரிட்டியில் பேசி அவருக்கு ஒரு ப்ரொமோஷனை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த உயர்வு கர்த்தர் கொடுத்த உயர்வு. நீங்கள் எல்லா இடத்துலையும் சண்டை போடாமல் போய் ப்ரொமோஷன்லாம் நிறைய பேர் போய் அட்மினில் சண்டை போடுவாங்க. எனக்கு ஒன்றும் தரல, எனக்கு எதுவும் செய்யலை, எனக்கு அது பண்ணல, அது பண்ணல, அவனுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி வந்தவனுக்கெல்லாம் நீங்கள் அது கொடுத்துருக்கீங்க, அது கொடுத்துருக்கீங்க அப்படிம்பாங்க. இல்லை இல்லை, நீங்கள் ஆண்டவர்கிட்ட முறையிட்டு கொண்டே இருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய குறைவுகளை மனுஷன் நிறைவாக்க முடியாது, ஆனால் உங்களுடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவர் நிறைவாற்ற முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு கடன் இருக்குதா, நீங்கள் போய் அடுத்தவங்கள்ட்ட போய் புலம்பாதீங்க. அவங்களும் மனுஷன் தான். அவங்க உங்களை பார்த்துட்டு இன்றைக்கி நீங்கள் கடன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நீங்கள் சொல்லிட்டு போன பிறகு திரும்பிட்டு இவன் கடனை அடைக்கிறதுக்காக நான் இங்கே இருக்கேன்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆண்டவர் இடத்துல முறையிடுவதற்கு கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட தாழ்த்துங்க. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, எனக்கு தகுதி இல்லை தான் ஆண்டவரே, என்னால் இதெல்லாம் அடைக்க முடியாது, எனக்கு இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியாது, ஆனால் நீங்கள் எனக்கு எல்லாமே செய்யுங்க ஆண்டவரே. ஒரு பரலோக தகப்பனாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம ஒன்றும் இல்லைன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். மண்ணான மனிதர்கள், நம்மளால் பலனும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. நம்முடைய பலத்தினாலோ ஆவியினாலே ஒன்றுமல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் தாழ்மைப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் முடிய யாராவது ஒருத்தர் வாசிங்க. பிலிப்பியர் 2:8 12 வரை. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோகத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை 8வது வசனத்தில் சொல்கிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ரெண்டையும் ஆண்டவர் செய்திருக்கார். அவர் கீழ்ப்படியவும் செய்தார். பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவராக இருந்தார். அவர் கீழ்ப்படிந்தார். அவர் தன்னையே தாழ்த்தி கொடுத்தார். இது வரைக்கும் மரண பரியந்தம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய், அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கிற பிள்ளைகளாய், அவருடைய வாழ்க்கையில் எப்படி அவர் சென்று காமிச்சாரோ மரண பரியந்தமும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். நமக்கு அது உதாரணம்
இயேசு கிறிஸ்துவை வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தேவைகள் இருக்கு. நமக்கு திருமணம் ஆகணும், அது கர்த்தர் செய்வார். ஏற்ற துணையை ஆண்டவர் தருவார். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்த்தி நீங்கள் ஆண்டவர் சொல்லணும். அப்போ இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தவரை தம்மை தாமே தாழ்த்தினார், மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அப்படின்னு சொல்றார். அப்போ தேவன் இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. இவர் இதெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவர் சொன்ன எல்லா காரியத்தையும் செய்து முடித்தபடினாலே ஆண்டவர் இயேசுவை தேவன் வந்து இயேசுவை உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிற பிள்ளைகள் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கோம். நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோமா? இல்லை ஒப்பு கொடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு சும்மா உலக பிரகாரமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கோமா? ஆண்டவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடையாது, சர்ச்சுக்கு போகிறது கிடையாது, உண்மையை ஆராதிக்கிறது கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோன்னா நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது இல்லை என்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பு கொடுத்தல் இல்லை. ரெண்டாவது, ஆண்டவர் அந்த இடத்துல கீழ்ப்படிந்தவர்களாய் கீழ்ப்படியணும். மூன்றாவது, தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். இதை மூன்றையும் நம்ம செஞ்சோன்னா ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஸ்தானத்தை இந்த தேசத்தில் ஆண்டவரால் கொடுக்க முடியும். நீங்கள் நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற பந்தி அது பெருசு தான். அந்த பந்திக்கு போவதற்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் படகுல இருக்கிறார்ன்றதை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்பொழுது அந்த இடத்துல உங்களை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இந்த தேசத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கார். வெட்கப்பட்டு போவதற்காக அல்ல. இந்த தேசத்தில் நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா. அப்போ அவரை நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொன்னால் நீங்களும் ஒரு நல்ல ஸ்தானத்தில் போனாதான் அப்பாவை நான் தேடினேன் இது எல்லாமே எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்ல முடியும். நம்ம ஒன்றும் இல்லாத ஆட்கள் தான். ஆனால் ஆண்டவரை நம்ம கனம் பண்ணுகிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் இடத்துல போகும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியும் போது, தாழ்த்தி போகும் பொழுது, அவருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்து நம்மை உயர்த்துவதற்கு நமக்கென்று அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். உங்களுடைய வழிகள் எவைகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ இன்னைக்கு ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து உங்கள் படகுல இயேசு இருக்கிறாரா என்று சொல்லி பாருங்கள். உங்கள் படகுல இயேசு, உங்கள் வாழ்க்கையில இயேசு இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் தோல்வியை தழுவுகிறவர்களா இல்லை, ஆண்டவர் உங்களை ஜெயமாய் வைக்க வல்லவராக இருக்கிறார். பஞ்சத்தில் இல்லை, ஆசீர்வாதத்தின் மீது ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஜாபுக்காக நம்ம தேடுறவங்களா இருக்கலாம். நான் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், அவரை தேடினவங்களை வைக்கப்பட்டதாத தேவன், ஆண்டவர் அவர்களை உயர்த்தி வைக்கிற தேவன், அவருடைய கையில் அலங்கார கிரீடமாய் வைத்து பார்க்கிற தேவன், விலையேற பெற்ற முத்தாய் உங்களை பார்க்கிற ஒரு நல்ல தேவன், காயப்படுகிற வேளையிலே காயம் கட்டுகிற தேவன், உங்களுடைய காயங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகளை அறிந்திருக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இந்த வயதில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிற பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன், என்ன ஒரு குட்டி இயேசுவா மாத்திருங்க ஆண்டவர். இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படியே நான் பிரச்சனைகளையே பார்த்து ஓடுகிறவனா இல்லாம என் வாழ்க்கையில் இருக்க இயேசுவை நான் திரும்பி பார்க்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகளை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. மற்றவர்களை நான் யாரும் அவமானப்படுத்தாதபடிக்கு, பொய் சொல்லாதபடிக்கு, நிந்தைக்குள்ள யாரையும் தள்ளாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். கெட்ட வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படக்கூடாது ஆண்டவரே. நான் நன்மையான வார்த்தையை, கிருபையான வார்த்தையை மற்றவர்கிட்ட பேசணும். ஒப்பு கொடுக்குறீங்களா? எந்த ஃபீல்டில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கிருபையுள்ள வார்த்தையாக இருக்கட்டும் ஆண்டவரே. யாரையும் காயப்படுத்துகிற வார்த்தையாக இல்லாதபடிக்கு இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. இதுவரைக்கும் மேன்மைப்படுத்திருக்கலாம், நான் இப்படி அப்படின்னு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. இல்லை, நான் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உண்மை மாத்திரம் நான் நோக்கி பார்க்குறேன்னு சொல்லி ஆண்டவரத்தில் கீழ்ப்படிங்க. தாழ்த்துங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே நான் என்னை தாழ்த்தி கொடுக்குறேன்ப்பா, இனி நான் இல்லை, நீங்கள் தான் என்னை வெற்றி சிறக்க பண்ணணும், நீங்கள் எனக்கு ஜெயத்தை கொடுங்க. நீங்கள் ஒரு நோக்கத்தோடு இந்த தேசத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் நீங்கள் எங்களுக்கு வழிகளை தரங்க. இதே தேசத்தில் என்னுடைய ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், போனஸ் எல்லாவற்றையும் நீங்கள் கட்ட விழுங்க ஆண்டவரே. நான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும், குடும்பமாக இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு என் தேவன் இதை செய்தார் என்று சொல்லி நான் பயங்க பாராட்டேன். எத்தனை பேருக்கு அந்த உண்மையான எண்ணம் இருக்குது? நாளைக்கு
இன்னைக்கு குடும்பமா இந்த தேசத்துல நான் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன்ற ஒரு உள்ளத்தோடு ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் கர்த்தர் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த படகில, எங்களுடைய வாழ்க்கை என்கிற படகில இயேசு உண்டு என்பதை அறிந்து கொண்டவர்களா இங்கிருந்து கடந்து போகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காம அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அனாவசியமான வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு, அசுத்தமான வார்த்தைகளுடைய வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு, கெட்ட வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு இதோ எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தரை மட்டும் தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு யார் யார் இன்கிரிமெண்ட், போனஸ் எதுவும் இல்லையே என்னுடைய வாழ்க்கையில சொல்லி காத்திருக்காங்களோ, யார் திருமண வயதிலே திருமணத்திற்காக காத்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் கர்த்தர் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற ஆண்டவரே நோக்கத்திற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. என் தேவன் இந்த தேசத்துக்குள் அழைத்துக் கொண்டு வந்தது நீர் என்று சொன்னார். இவர்களை கட்டி எழுப்பும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வேலையில்லாத பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஜெனிஷாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை ஆண்டவரே இந்த ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மகன் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தின்படியே ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளை ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தையை ஆண்டவரே மகள் சுதந்திரிக்கத்தக்கதாக இந்த வருகிற வாரத்திலே ஆண்டவரே அவருடைய எல்லைகளை விரிவாக்கும்படியாய் கர்த்தர் ஒரு நல்ல பதிலை கொடுக்கும்படியாய் என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சபையாராய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாய் ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை தரமாட்டாரான்னு காத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் உமக்குள்ளாய் கட்டப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்ட சேனையாய் இங்கிருந்து நாங்கள் கடந்து போகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க. பிசினஸ் செய்கிற பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அபினேஷனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஸ்டாலின் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே சுபாஷ் சாரா சிஸ்டருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, வினு பிரதருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எந்த பிசினஸும் தடைபடாதபடிக்கு ஆண்டவரே பிளஸிங் பிரதருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இவருடைய ஒவ்வொருத்தருடைய பிசினஸையும் என் தேவன் வர்த்திக்க பண்ணும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை பிள்ளைகள் மகிமைப்படுத்தத்தக்கதாக இதே தேசத்திலே உயர்ந்திருக்கும்படியாக என் தேவனுடைய எல்லைகளை விரிவாக்கும்படியாக என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் மேன்மையா வைங்க ஆண்டவரே. இன்னுமாய் பிள்ளைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பாண்டிக்காக ஜெபிக்கிறேன், மணிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது ஆண்டவரே அருளுக்காக ஆட்லினுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க இவருடைய எல்லைகளை விரிவாக்கி ஆண்டவரே ஆனந்த மகிழ்ச்சியினாலே நிறைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு பிள்ளையை கொடுத்த ஆண்டவரே, பிள்ளைகளின் பிள்ளையை காண்பாய் என்ற வார்த்தையின்படி இவர்களை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் ஒரு நன்மையும் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு குறைவுபடாதபடிக்கு ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் மேன்மையான ஸ்தானத்தை கொடுத்து கர்த்தர் உயர்த்தினதை புரிந்து கொண்டவர்களாய் நாங்கள் வாழத்தக்கதான கிருபைகளை கொடுங்க. நாங்கள் ஒற்றுமில்லை ஆண்டவரே அப்பா. நாங்கள் தாழ்மையில இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஹார்ட் லைசன்ஸில் வெற்றி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. லைசன்ஸில் அப்ளை பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அப்ளை பண்ண போகிற பிள்ளைகளுக்கு அந்த தடை இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து என் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஞானத்தினாலே இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைத்துக் கொள்வீராக. பிள்ளைகளை முற்றிலுமாய் ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொருவரையும் மேன்மை பாராட்டும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தர் நீங்க கனப்படுத்துங்க ஆண்டவரே. மனுஷன் கனப்படுத்துறதா இல்லை, உயர்வான ஆசீர்வாதங்களினாலே உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்தும்படியாக சொல்லிக்கிறோம். என்னுடைய படைகளை இயேசு உண்டு என்பதை காண்கிறவர்களா இங்கிருந்து கடந்து செல்ல தேவன் கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனால நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 God bless you. Praise God. Praise God.